போதை கடத்தல் மூலம் வந்த பணத்தின் 7,00,000 தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்ததாக சாதிக் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பர் மற்றும் முன்னாள் திமுக பிரமுகருமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். போதை கடத்தல் மூலம் வந்த பணத்தில் 7,00,000 தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்ததாக சாதிக் என்சிபியிடம் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. சனிக்கிழமை அன்று போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 7,00,000 கொடுத்ததாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. 2,000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சாதிக் நேற்று கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது உதவிக்காக உதயநிதி ஸ்டாலினிடம் ரூபாய் 5,00,000 கொடுத்ததாகவும் மீதமுள்ள ரூபாய் 2,00,000 கட்சிக்காக வழங்கியதாகவும் அதிகாரிகளிடம் சாதிக் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.